இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மீன ராசி. இந்த மீன ராசி அப்படிங்கிறது அடிக்கடி இடத்த மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். ஒரு வாடகை வீடோ அல்லது வேறு இடங்களுக்கோ அடிக்கடி மாறுவாங்க. ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. குறிப்பாக பூர்வீகத்தில் அதிகமாக இந்த மீனராசி என்பர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு அப்படின்னே சொல்லலாம். நல்ல பேச்சாற்றல் உள்ளவங்க, வார்த்தையில் அளந்து பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்தை கூட கொஞ்சம் குற்றம் கண்டுபிடிக்கக்கூடியவங்களா ஒரு சில மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சமயம் பார்த்து ஒரு சில விஷயங்களுக்காக வாதிடக்கூடியவங்களா இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் சுகவாசிகள் தான். அதிகமாக மீனராசி என்பர்கள் கொஞ்சம் தெய்வ பக்தி அதிகம் உள்ளவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கையில் அடிக்கடி நிறைய கஷ்டங்களையும் நிறைய பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு ராசியில் இந்த மீனராசியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். 12 ராசிகள்லேயே இந்த மீனராசிக்காரங்க மட்டும் நிறைய உதவிகள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அடிக்கடி குடும்ப உறவுகளால் மனசஞ்சலம் ஏற்படும். சொத்துக்களால் ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அடிக்கடி வரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க எப்பவுமே தெய்வ காரியங்களில் அதிக ஈடுபடுத்தி கொண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை இவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இவங்க வீட்டில் மூத்தவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சொல் கேட்டு இவங்க நடக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். சிறு வயதிலேயே குடும்ப பொறுப்புகளை ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். பணவரவு ஒரு பக்கம் கிடைச்சாலும் கூட அந்த பணம் கைக்கு வர்றதுக்கு முன்னாடி செலவுகளும் கூடவே வரும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்னா இந்த மீனராசி என்பவர்களுக்கு அடிக்கடி ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டசாலிகள் தான், ரொம்ப உழைக்கக்கூடியவங்க தான், ரொம்ப திறமசாலிகள் தான். ஆனால் உழைத்த பணம் கைக்கு வரத்துக்கு முன்னாடி கூடவே செலவுகளும் கூட வரும் அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகனம், பூமி, நிலம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு ராசி, அருமையான ராசி அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையுமே வாங்கினாலும் கூட ஒரு பக்கம் யாராவது இவங்களை புகழ்ந்து பேசிட்டாங்க, இவங்க தாராள பிரபு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனடியாக அவங்க அவங்களுடைய கஷ்டம், அவங்களுக்கு என்ன உதவியோ அதை தாராளமாக செலவு செய்யக்கூடியவங்களா இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எத்தனை துன்பம் வந்தாலும் அவங்களுக்கு உதவி செய்யறத மாற்றிக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அதனால தான் இந்த ராசிக்காரங்க புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடியவங்க, அடிப்பணிந்தவங்க அப்படின்னு இந்த மீனராசி என்பர்களை சொல்லக்கூடிய ஒரு காரணமும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக தான் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க, நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட பொருந்தி போகுதுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது உங்களுக்கு ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மீனராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே 1ஆம் வீட்டில் இருந்து சஞ்சரிக்கிறார். 7.5 சனியோட உச்சக்கட்ட நிலையில் இந்த மீனராசி என்பவர்கள் இருப்பாங்க. அதனால் முக்கியமான பொறுப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். அதிகப்படியாக வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு விதமான தனிமையை இந்த காலகட்டத்தில் நீங்கள் உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான கும்ப ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இந்த கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது. அதனால் நல்ல ஒரு ஆற்றலை இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் அமையும். ஒரு சிலர்லாம் நல்ல ஒரு இந்த குறிப்பாக பார்த்திங்கன்னா மருத்துவம் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்க, ஆன்மீக சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மேன்மை, சக ஆட்களுக்கு மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்கள் வள வரக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தொழில் ரீதியாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். இந்த வார ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் சின்ன சின்ன இடர்பாடுகள் கொஞ்சம் வரும். அதே மாதிரி வார இறுதியில் அந்த பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு சரியாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையில் கொஞ்சம் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த வார கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு 1ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால ஒரு சிலருக்கு மன அழுத்தம், ஒரு சிலருக்கு உங்களுடைய பேருக்குன்னு ஏதாவது கெட்ட பேர் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை, எதையாவது எதிர்பார்த்துட்டு ஒரு நிதி இந்த வாரத்தில் வரும்
அல்லது ஒரு வேலை இந்த வாரத்தில் வரும், ஒரு பதவி உயர்வு இந்த வாரத்தில் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. செவ்வாய் 11ஆம் வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால ஒரு சில தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். ஒரு சிலரால் திடீர்னு செலவுகளும் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. சூரியன் 12ஆம் வீட்டில் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறதுனால உற்சாகம் கொஞ்சம் குறைந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். கொஞ்சம் தனிமையாக இருக்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். புதன் 12ஆம் வீட்டில் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறதுனால இந்த மீனராசி என்பர்களுக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். வணிகம் மூலிமா, தொழில் மூலிமா கொஞ்சம் செலவுகள் அதிகம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஏன்னா 7.5 சனி காலம் நல்ல ஹை பீக்கில் இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன செலவுகள் வரும். தேவையில்லாத பிரச்சனையும் உங்களை தேடி வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் வீட்டில் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு அமைதி இருக்கும். சொத்து விவகாரங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு கட்டாயம் வரும். இந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனையில் கொஞ்சம் வில்லங்கங்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த வார ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிதி ரீதியாகவும் சரி, புதிய தொழில் தொடர்பாகவும் சரி, ஆச்சரியமான நிறைய பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட செவ்வாய் 11ஆம் வீட்டில் உச்சம் பெற்று இருக்கிறது, அதுவும் பிப்ரவரி 23 வரை இருக்கிறது. உழைப்புக்கான பலன் டக்குன்னு கிடைக்காது. கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கெல்லாம் நிலுவையில் நிறைய பணம் இருக்கும். வேலை செஞ்சுருப்பீங்க, அதற்கான பணத்தை போதுமாக கொடுக்க முடியாமல் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. இந்த வாரத்தில் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுல சின்ன சின்ன இடர்பாடுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரே வேலையை வளைஞ்சு வளைஞ்சு மறுபடியும் செய்கிறதுனால ஒரு சிலருக்கு செழிப்பு தட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு இந்த மீனராசி என்பவர்களுக்கு மறைமுகமாக நிறைய எதிரிகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னே சொல்லலாம். பன்னாட்டு நிறுவனங்களிலிருந்து வேலை செய்கிறவங்க, ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப யோகமாக இருக்குது. வெளிநாட்டிலேருந்து நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வெளியூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உள்ளூர் வணிகம் செய்கிறவங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள், கொஞ்சம் நஷ்டம், தேவையில்லாத செலவெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். நிதி ரீதியாக பார்க்கும்போது ஓரளவுக்கு வருமானம் இருந்தாலும் ஓரளவுக்கு செலவுகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை. கடகடன்னு ஒரு பக்கம் வருமானம் வருது, ஒரு பக்கம் செலவுகள் வருது, நீங்களும் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதோட கூட 12ஆம் இடத்துல முக்கிய கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால, ஏன்னா பெரும்பாலான கிரகங்களுடைய கூட்டுச்சேர்க்கை இருக்கிறதுனால நீர்க்க செய்கிறது போல் உங்களுடைய பணம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறிக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் செலவுகள் வந்துட்டு இருக்கும். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு வரும். ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் பழுதுபார்ப்புனால கொஞ்சம் செலவு வரும். ஒரு சிலர்கள் இந்த காலகட்டத்தில் அவசரப்பட்டு ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குவீங்க. ஷாப்பிங் மூலிமா அதிக செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா 12ல் சுக்கிரன் இருக்கும்போது ஆடம்பர செலவு இந்த மீனராசி என்பர்கள் கட்டாயம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் பணம் கரையக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. ராகு பகவானும் 12ஆம் இடத்துல இருக்கிறார். ஏன்னா மூளை இந்த காலகட்டத்தில் குறுக்கு வழியை தேடும். குறுக்கு வழியில் ஏதாவது சம்பாதிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு தோணும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களால் கரெக்டாக ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படின்னா மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து நீங்கள் முடிவெடுங்க. துணிச்சலாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குனீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் ஏமாறக்கூடிய வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் தான் அதிகமாக இருக்கும். அதனால் துணிச்சலை தவிர்த்துட்டு ஏமாற்றங்களை தவிர்க்கணும் அப்படின்னா துணிச்சலாக நீங்கள் இறங்குற விஷயத்த கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து நீங்கள் எடுக்கிற முடிவுகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் என்னால் முடியும், என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்களாக யோசித்து செய்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி நண்பர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட கடன் வாங்கி கொடுக்கறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. பொதுவாகவே மீனராசி என்பர்கள் யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா அவங்களாலையும் திருப்பி கட்ட முடியாது, உங்களாலையும் அதை திருப்பி வாங்க முடியாது. இது இயல்பாகவே உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மீனராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது.
முக்கியமாக இந்த மீனராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 1ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார், 12ஆம் இடத்துல கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது. அதனால் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வரும். ஒரு சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள், கால் பாத வலி சம்பந்தமான பிரச்சனைகள், கண் உபாதைகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. மன ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் வரும். ஒரு சிலர் தனிமையை உணர்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. இந்த காலகட்டத்தில் தியான பயிற்சி செய்யுங்க, அதே மாதிரி யோகா பயிற்சி செய்யுங்க, நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும். இது ஒரு சிறந்த பலனாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். மனம் ரொம்ப குழப்பமாக இருக்கும்போது ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வாங்க, மனதுக்கு கொஞ்சம் அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடத்துல குரு பகவான் மாறும்போது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் இந்த மீனராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை பாதுகாப்பார், உங்களுடைய ராசி அதிபதி. அதனால் தனிப்பட்ட ரீதியாக நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு ஒரு சில இடத்துல பிரச்சனையாகவும் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் அமைந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு முக்கியமான நிகழ்வுகள் ஏதாவது கலந்துக்கிறீங்க அல்லது முக்கியமான பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பொறுப்புகளை கண்ணும் கருத்துமாக கையாளுங்க. இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மீனராசி என்பர்கள் ஏழை எளியவங்களுக்கு முடிந்தால் அன்னதானம் போட்டுட்டு வாங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசியிலேயே 1ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால சனிக்கிழமையில அசைவத்தை தவிர்த்துட்டு சனி பகவானுக்கு உரிய மந்திரங்களை சொல்லி சனி பகவானை வழிபடுறது நல்ல பலனை பெற்றுத்தரும். அதே மாதிரி சனியும் 12ல் இருக்கிறது, செவ்வாயும் 12ல் இருக்கிறதுனால தினமுமே ஹனுமானை வழிபடுங்க. ஹனுமானுக்குரிய மந்திரங்களை பாராயணம் செஞ்சுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். மருத்துவ செலவுகளும் கொஞ்சம் குறையும். நம்பிக்கையோடு இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்கள் இந்த விஷயங்களை செய்கிறது நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு மருத்துவமனைக்கு ஏதாவது உபகரணமாக ஏதாவது ஏழை எளிய மக்கள் முடியாமல் இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிந்தது அப்படின்னா ஒரு உணவு வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். திங்கட்கிழமையில் சிவபெருமானுக்கு அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு வாங்க. பால் அபிஷேகம் செய்கிறது நல்ல பலனை பெற்றுத்தரும். நம்பிக்கையோட இதெல்லாம் முடிந்தால் செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.